என் பேர் பிரவீனா கோபி. வாழ்க்கை வந்து நான் மலர்ச்சிக்கு முன் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இப்போ வாழுற வாழ்க்கை வேறு. அதாவது மலர்ச்சிக்கு முன்னாடி எப்படின்னா சட்டுன்னு கோவம் வரும், ஷார்ட் டெம்பர். நான் யாராவது ஏதாவது சொல்லிட்டா, எங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், வீட்டில் அத்தையாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், பசங்களன்னா உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோன்னு. மலர்ச்சியில் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட பாயிண்ட் என்ன, இது ஒன்று தாங்க என் லைஃப் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன்னா அது அந்த ஒரு பாயிண்ட் தான் காரணம். எல்லாத்தையும் இப்போ நின்று கவனிக்கிறேன். நம்ம பேசுகிறது கரெக்டாக, நம்ம நடந்துக்கிற விதம் கரெக்டாக, நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோமா, சட்டுன்னு பேசுகிறோம், நம்மள மாதிரி தான் அவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இப்போது சொன்னேன் இல்லைங்களா, வாழற வாழ்க்கை வேறு அப்படின்னு. சும்மா வீட்டில் ஏதோ சமையல் பண்ணிவிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். என்னை பரமன் என்ன பண்ணார், சும்மா ஏன் வந்து உட்காந்துட்டு இடத்த அடைச்சிக்கிட்டு சும்மா இது பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி, ஏதாவது பண்ணணும் இல்லை, லைஃப்பில் பிறந்தா வளர்ந்தா அப்படியே போயிடக்கூடாதுல்ல அப்படின்னு. ஒரு ஹஸ்பண்ட் அவர் தான் பேக் போனே எனக்கு. அவர் என்ன பண்ணார், சரி வா இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை ஒரு ஃபார்மசி கோர்ஸில் சேர்த்து விட்டாங்க. டிஃபார்ம் முடிச்சுட்டு மெடிகிரீன் சர்ஜிக்கல்ஸ்ன்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் ஆரம்பித்து வெற்றிகரமாக செங்கல்பட்டுலையும் நடந்துகிட்ருக்கு, நம்ம காஞ்சிபுரத்துலையும் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் சட்டுன்னு கோவப்படுறேன் நான். என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒன்றுனா என் கூட நின்று அவருக்கு சஜஸ்ட் பண்ணால் அதாவது என்னோடய சஜஷன் சொல்கிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். அதுதான் என்னோட பெரிய வளர்ச்சியே. நான் இங்கே வந்திருக்க எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்கிட்டையும் கேட்டுக்கிறேன், ஒரே ஒரு வாட்டி மலர்ச்சி மட்டும் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு அப்புறம் வந்து சொல்லுங்கள். சூப்பராக இருக்குங்க உங்கள் லைஃப், அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். சந்தோஷமாக இருக்கேன். பிரவீனா வந்து ஒரு மலரவராக, ஒரு மலர்ச்சியோட ஆசிரியராக, மலர்ச்சியோட குருவாக எனக்கு வந்து பெரிய ப்ரைடு. என்ன காரணம்னா, அவங்க பேட்ச் 18க்கு இவங்க வரும்போது, சில வருஷங்களுக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி இவங்க வரும்போது, இவங்க பப்ளிக்கில் சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. டிப்ரெஷன் சொல்ல மாட்டாங்க, கிட்டத்தட்ட அந்த கண்டிஷனில் இருந்த ஒரு குடும்ப தலைவி. அங்கிருந்து மலர்ச்சி கோர்ஸ் முடிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த கோர்ஸ்லாம் பண்ணது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உடச்சி ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. நான் இப்போ சும்மா இருக்க முடியாது அப்படின்ட்டு போய் அதுக்கப்புறம் டிகிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ எப்படி நிற்கிறாங்கன்னா, ஒரு என்டர்ப்ரனராக நிற்கிறாங்க அவங்க. அண்ட் அவங்க சொன்ன வார்த்தைகளின்படி நான் சொல்கிறத என்னோடய கணவர் கேட்குறாரு அப்படிங்கிறது கணவருக்கான கிரெடிட். அது இவங்களும் வளர்ந்துருக்காங்க. அவரும், ஏன்னா அவரும் மலர்ச்சி ஸ்டூடெண்ட் மலரவர். அவரை பொறுத்த வரைக்கும் மனைவி ஒரு மந்திரி. உலகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு.